சில உறவுகள் இறைவனால நமக்கு தரப்படக்கூடியது. ஆனா, சில உறவுகள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியது. இதுல மாற்ற முடியாதது அப்படிங்கிறது இறைவனால் தரப்படக்கூடிய சில உறவுகள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் போல. ஆனா, இதே மாதிரி வாழ்க்கையில நமக்கு இன்னொரு உறவு கிடைக்குமா அப்படின்னு தேடுனா, அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு உறவுக்கு பேர் தான் குரு, மாணவன். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையினுடைய முழு வளர்ச்சிக்காக மட்டுமே பாடுபடுவாளோ, அதுபோல ஒரு மாணவன் நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட பாடுபடக்கூடியவர் ஒரு குரு. அப்ப தாய்க்கு நிகரான உறவு குரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? யார் குரு? யார குருவா எடுத்துக்கிறது? இதிலே நெறைய பேருக்கு ஒரு கேள்வி. யார் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறதோ, திசை தெரியாம, எப்படி போறது அப்படின்னு தெரியாம ஒரு இடத்துல நம்ம திகைச்சு நின்னதுக்கு பிறகு, ஒருத்தர் கைப்பிடிச்சு நம்மள அழைச்சிட்டு போயி, நம்ம போக வேண்டிய இடத்துல நம்மள சேர்த்தா, எப்படி நமக்கு ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு அத நாம எடுத்துக்கிறோமோ, அது மாதிரி வாழ்க்கையில யாருடைய வார்த்தைகள், யாருடைய வழிகாட்டுதல் நம்மள ஒரு நல்ல பாதைக்கு அழைச்சிட்டு போகுதோ, அவர்தான் நமக்கு நல்ல குரு. குருங்கிறவர் எப்படி இருக்கணும்? பக்கத்திலே இருக்கணும். இதுதான் என் மாணவன், நான் தான் இவர் குரு. இதுதான் என் மாணவன், நான் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவசியமான்னு கேட்டா, கண்டிப்பா அது கிடையாது. ஏகலைவன பத்தி நம்ம எல்லாருமே நெறைய படிச்சிருக்கிறோம். ஏகலைவனுக்கு அமைஞ்ச குரு துரோணாச்சாரியார். ஒரு நாள் கூட இவர் என் மாணவர்ன்னு அவரும் பக்கத்துல வச்சு சொல்லிக் குடுத்ததும் இல்ல. ஒரு நாள் கூட என் குருநாதர் கூடவே நான் இருந்து தான் இத கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிட்டது இல்ல. ஆனா, அவங்களுடைய குரு பக்தி எவ்ளோ பெருசுன்னு இன்னைக்கு வரைக்கும் நாம அவங்கள பத்தி பேசிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு குரு பூர்ணிமா. நெறைய பேரு காலையில இருந்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள தாம்மா நாங்க குருவா நெனைச்சிருக்கிறோம் அப்படின்னு. நானும் உங்கள நேர்ல சந்திச்சது இல்ல. நீங்களும் என்ன நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா, இந்த வலைத்தளத்தின் மூலமாக, ஊடகங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள சொல்லக்கூடிய வாய்ப்பை என்னுடைய குருநாதர் எனக்கு குடுத்திருக்கிறார். அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இது எல்லாத்துக்குமான நன்றி யாருக்கு சொல்லணும்? என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிக்கும், அவர் குருவாக ஏற்றுக்கொண்ட அருணகிரிநாதருக்கும், முருகப்பெருமானுக்கும் தான் இந்த நன்றி போய் சேரும். யார் யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சீங்களோ, எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள இந்த தகவல சொல்லி நேர்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த பதிவு. எல்லாருக்கும் என்னுடைய இனிய குரு பூர்ணிமா வாழ்த்துக்கள்.